ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உங்களுடைய சனி 7.5 சனியாக உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்க, 3ஆம் இடத்துல குரு இருக்க போகிறார் மே மாசம் வரைக்கும். முதல் 2 செக்மெண்ட்னு வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ. பிறகு அதாவது ராகு கேத்துக்கள் 11க்கும் 5க்குமாக இருக்கிறார். இப்போ இதுல என்ன எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய ஹெல்த் ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது உங்களுடைய எல்லா கம்யூனிகேஷனையும் செம்மைப்படுத்த வேண்டும். கம்யூனிகேஷன், டீலிங், கான்ட்ராக்ட், இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணினேன்னாக்கா இந்த ஹனுமனுடைய உபாசனை, ஹனுமன் சாலிசா இஸ் தி பெஸ்ட். நான் பைரவருடைய உபாசனை சொல்ல, பைரவர் ஆரோக்கியத்திற்காக மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக பண்ணியதான் ஆகணும். தேய்பிறை அஷ்டமில்னா ரெகுலரா பைரவருடைய கோயிலுக்கு போங்க, அது ஆரோக்கியத்திற்கு. ஆனால் படிப்புக்கு ஹனுமனுடைய உபாசனை உங்களுக்கு அனைத்தையும் எடுத்து கொடுக்கும். ஆக இந்த வருஷம் மேஷராசி அன்பர்கள் நார்மல் ஹியூமன் பீயிலிருந்து தன்னை தன்னில்லாத, பண பிரச்சனை இல்லாத, இருக்கும் இடத்திற்கு வம்பு வழக்கு இல்லாத, பிறகு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கக்கூடிய, அல்லது எனக்குன்னு ஒரு சொந்த தொழில், என்னுடைய வருமானத்திற்கேற்ற பெரிய பேராசை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எதிர்ப்போம். அதே போல சாதிக்கக்கூடியவர்கள் இந்த வருஷமாவது ஏதாவது சாதிச்சிருவோமே அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்புகளை 2026 எந்த அளவில் எது வரைக்கும் எதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுவேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஜாதகத்திலே 12 கட்டங்கள் எதிர்க்கு அப்படின்னாக்கா வாழ்க்கையினுடைய 12 அம்சங்கள் நமக்கு இருக்கிறது. அதுல ஜடகாரகத்துவம், அப்புறம் உயிர் காரகத்துவம். ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இந்த உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ வெரி 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 ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோல இருந்து 2026ஆம் ஆண்டிற்கான முழு பலன்களையும் 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். எந்த ஒரு புது வருஷத்தையும் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? நல்லபடியா ஒரு கடன் இல்லாத, பண பிரச்சனை இல்லாத, இருக்கும் இடத்திற்கு வம்பு வழக்கு இல்லாத, பிறகு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கக்கூடிய, அல்லது எனக்குன்னு ஒரு சொந்த தொழில், என்னுடைய வருமானத்திற்கேற்ற பெரிய பேராசை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எதிர்ப்போம். அதே போல சாதிக்கக்கூடியவர்கள் இந்த வருஷமாவது ஏதாவது சாதிச்சிருவோமே அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்புகளை 2026 எந்த அளவில் எது வரைக்கும் அது பூர்த்தி செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். சரி, இந்த வீடியோவில் ஒவ்வொருவரும் எதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுவேன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஜாதகத்திலே 12 கட்டங்கள் எதிர்க்கு அப்படின்னாக்கா வாழ்க்கையினுடைய 12 அம்சங்கள் நமக்கு இருக்கிறது. அதுல ஜடகாரகத்துவம், அப்புறம் உயிர் காரகத்துவம்னு நம்ம பிரிக்கிறோம், ரைட்டா? இப்போ முதல் வீடு அப்படின்னு சொன்னாலே, முதல் வீடு பர்சனாலிட்டியும் குறிக்கும், குணத்தையும் குறிக்கும், இந்த உலகம் நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வாக்கையும் குறிக்கும். அதே போல என்னுடைய பொசிஷனையும் குறிக்கும். வாழ்க்கையில எங்க போனாலும் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிற அதையும் குறிக்கும். அப்படிங்கும்போது 2ஆம் இடம் தனம், வாக்கு, இதெல்லாம் குறிக்கும். அதே மாதிரி நம்முடைய கண்களையும் குறிக்கும். உயிர் காரகம், ஜடக்காரகம் 2 இருக்கும். அப்படிங்கும்போது இது எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், எதுல நம்முடைய ஃபோக்கஸ் இருக்கணும், எதுல நம்முடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடும், எங்க நம்ம மிஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த 2026 முழு பலன்களையும் புரிந்து கொள்வதற்காக 4 செக்மெண்ட்ல நான் பிரிச்சிருக்கேன். ஏன்னா இந்த 2026
நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல வந்து நியூ இயர் ஜாதகம் ஒரு அசஸ் பண்ணிக்க போறோம். அதை வந்து உங்களுக்காக நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக அதெல்லாம் கொடுக்கல. நியூ இயர் ஜாதகத்தையும் வைத்துக்கொண்டு அதன் பிறகு கோச்சார அமைப்புகளையும் வைத்துக்கொண்டு முதல்ல நியூ இயர் ஜாதகத்தின் மூலமாக என்ன பொது பலன்கள், அதன் மூலமாக நமக்கு என்னென்ன அடுத்தடுத்த பலன்கள்னு பார்க்க இருக்கிறோம். சரி, அதுல முதல்ல இந்த கோச்சார பலன்கள், அதுல வந்து முதல்ல விசேஷமாக இந்த வருஷம் வந்து சனி பயிற்சி கிடையாது, ராகு கேத்து பயிற்சி கடைசியில தான் இருக்க போகிறார், குரு மட்டும் பயிற்சி ஆகிறார். இப்ப இதனுடைய அடிப்படையில ஒரு 4 செக்மெண்டாக இந்த என்டையர் வருஷத்தை நாம் பிரிச்சு பலனை சொல்ல போகிறோம். ஜென்ரலா வந்து ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பண்ணிடுவோம். நியூ இயர் ஜாதகம் எப்படி இருக்கு? நியூ இயர் ஜாதகம் வந்து எப்பவுமே கன்னி லக்னம் தான். ஏன்னா 12 மணிக்கு தான் வந்து பிறக்கிறது. ஆனால் என்ன நட்சத்திரத்துல பிறக்கிறது, என்ன ராசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த முறை ரிஷப ராசியில் சந்திரன் உச்சமாக அமைந்து கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விசேஷம். ஏன் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரமாகிய கிருத்திகா இந்த ஆண்டினுடைய பெயரிலும் நியூமராலஜி பிரகாரம் 1ன்னு தான் வருது. 2026 நீங்க வந்து அதை வந்து ஈக்குவேட் பண்ணீங்கன்னாக்கா 1 என்பது சூரியனை குறிக்கிறது. சூரியன் என்பது தன்னம்பிக்கை, அரசியல் அமைப்பு, சட்டம், பிறகு தலைமை பதவி, தலைமை பண்பு, அது மட்டும் இல்லாமல் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவனையும் குறிக்கிறது. ஒவ்வொரு நாட்டினுடைய அடிவேராகிய அந்த நூலையும் குறிக்கிறது. கான்செப்ட், கொள்கைகளையும் குறிக்கிறது. அப்படிங்கும் போது இந்த வருஷமானது கம்பீரமான வருஷமாக இருக்க போகிறது அப்படிங்கிறதான் உண்மை. அது எல்லா விதத்திலையும் கம்பீரமான வருஷம். அதனால எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் வைத்து நம்ம இந்த ஜாதக பலன்களை பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து முதல்ல இந்த செக்மெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். முதல் செக்மெண்ட் வந்து ஜனவரி பிப்ரவரி, 2வது செக்மெண்ட் வந்து மார்ச்ல இருந்து மே வரைக்கும், 3வது செக்மெண்ட் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும், 4வது செக்மெண்ட் வந்து 3 மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். இப்படிதான் நம்ம பலனை பார்க்க இருக்கிறோம். இது எதனுடைய அடிப்படையில் அப்படின்னாக்கா, இந்த வருஷம் வந்து ராகு கேத்து மாறல, கடைசியில டிசம்பர்ல தான் மாறுகிறார்கள். ராகு வந்து முதல்ல தன்னுடைய நட்சத்திரத்திலேயே 6 மாதங்கள் சதபிஷா நட்சத்திரத்திலே இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 4 மாதங்கள் அவிட்டத்துல கும்பத்துல இருந்துட்டு அதன் பிறகு 2 மாதங்கள் வந்து அவிட்டத்துல மகரத்துக்கு போகிறார். அதே போல கேத்து பூர நட்சத்திரத்துல வந்து ஏப்ரல் 21 வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு 4 மாதங்கள் எடுத்தா 7 மாதங்கள் வந்து மகா நட்சத்திரத்துல இருக்கிறார். அதன் பிறகு ஆயில்யத்துக்கு போயிட்டார், கடகத்துக்கு 1 மாசம். இப்ப இவர்கள் வந்து இடம் மாறல, ஆனா நட்சத்திரம் மாறுகிறார்கள். அதே போல சனி வந்து உத்தரட்டாதில முதல் 5 மாதங்கள் இருந்துட்டு ரேவதிக்கு மறுபடியும் 5 மாதங்கள் போயிட்டு மறுபடியும் உத்தரட்டாதிக்கு வக்கரம் பெற்று வந்துட்டார். பிறகு குரு தான் இந்த வருஷம் வந்து நகர்கிறார். ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுல நகர்றார். முதல்ல வக்கரமாக 3 மாசங்கள் இருக்கிறார் மிதுனத்துல, பிறகு நேர்கத்தியாக 3 மாசம் இருந்துட்டு 2/6 வந்து அவர் கடகத்துக்கு போயிட்டார். அங்க அக்டோபர் வரைக்கும் இருந்துட்டு அதன் பிறகு கடைசியில நவம்பர் டிசம்பர்ல வந்து அவர் சிம்மராசிக்கு அதிச்சாரமா போகிறார். சரி, இதெல்லாம் கணக்குல வைத்து கொண்டுதான் இந்த செக்மெண்ட் நான் வச்சிருக்கேன். இதுலெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. பலனில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். பலன் நம்ம எப்பயுமே எப்படி பார்ப்போம்? 5 தலைப்புல பார்ப்போம். நான் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை, மனநிலை, பிறகு ஆரோக்கியம் எப்படி இருக்கும், ரைட்டா? 2வது என்னுடைய தொழில் எப்படி இருக்கும், தொழில என்ன முன்னேற்றம், சொந்த தொழிலா அல்லது வந்து ஜாபா, அது பார்ப்போம். 3வது வந்து என்னுடைய உறவினர்களும் நானும். 4வது சொத்துக்கள், என்ன வரவு, என்ன நிற்கும், என்ன போகும். 5வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இப்ப இதுல மேஷ ராசிக்கு இப்ப ஜம்ப் பண்ணிடுவோம். இப்ப மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு எல்லா ஜாதகத்தையும், அதாவது உங்களுடைய நியூ இயர் ஜாதகத்தையும் இதையும் வச்சு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத, எதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். உங்களுடைய சனி 7.5 சனியாக உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்க, 3ஆம் இடத்துல குரு இருக்க போகிறார் மே மாசம் வரைக்கும். முதல் 2 செக்மெண்ட்னு வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ. பிறகு அதாவது ராகு கேத்துக்கள் 11க்கும் 5க்குமாக இருக்கிறார். இப்ப இதுல வந்து என்ன, எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய ஹெல்த் ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது உங்களுடைய எல்லா கம்யூனிகேஷனையும் செம்மைப்படுத்த வேண்டும். கம்யூனிகேஷன், டீலிங், கான்ட்ராக்ட், இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணினாக்கா
இந்த 2026 முடியும் பொழுது உலகம் உங்களுடைய கையில். அதுதான் மேஷராசி என்பவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது. அதே போல இந்த வருஷம் கேத்து 5ஆம் இடத்துல சிம்மத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்க ஒரு கிஃப்ட். ஏன்னா சிம்மாதிபதியினுடைய ஆளுமை தான், சூரியனுடைய ஆளுமை தான் இந்த வருஷம் முழுவதுமே. அப்படிங்கும் பொழுது அதுல கேத்து உட்கார்ந்துருக்கார் சூரியனுடைய இடத்துல. உங்களுக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட். நீங்க அதாவது உங்களுக்கு ஒரு ரகசியமான ஒரு வலிமை கிடைக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு கஷ்டம்தான். குரு 3ஆம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். அவர் கடந்த வருஷம் கடகத்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டாருன்னாலும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படின்னாலுமே ஒரு ரகசியமானன்னா ஒரு உங்களுக்கே தெரியாத ஒரு பலம், ஒரு சப்போர்ட் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல்லேருந்து வரும். சரி, இப்போ 1 by 1 பார்ப்போம். முதல்ல பர்சனாலிட்டி வைஸ் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்னாக்கா, நம்ம உணவுகளில் காலம் தாழ்ந்த உணவுகள், பிறகு மிகவும் காரமான உணவுகள், ஒரு வெளியில் ஹோட்டலில் நிறைய சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே போகிறோம். அப்புறம் பர்சனாலிட்டி வைஸ் உங்களுக்கு 7th சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு டைட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலேருந்தே ஃபினான்ஷியல் அது ஒரு மித்தாவே இருக்கும். நான் ரொம்ப அப்படியே கழுத்தை நெரித்த நிலையில் இருக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய ராகு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதை குரு 5 மாதங்கள் பார்க்கிறார். குரு 12க்கு உண்டானவன் வக்கரம் பெற்று இருக்கிறதும் நன்மையே. அதனால உங்களுக்கு ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய டைட்னஸ் எல்லாமே ரிலாக்ஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிப்போம். ஆகார நியமங்களை மட்டும் நம்ம ப்ராப்பராக பண்ணிக்குவோம். ஏனென்றால் 12ஆம் இடம் அப்படிங்கிறது எப்பவுமே புரிஞ்சுக்குங்க, 12ஆம் இடம் என்பது நம்முடைய உறக்க நிலை, அதை குறிக்கிறது. தூக்கத்தை முதல்ல குறிக்கிறது. 4ஆம் இடம் தூக்கத்தை தான் குறிக்கிறது. என்றாலும் இந்த நம்ம நம்மை இழந்த நம்ம இந்த உலகத்திலேயே இல்லை, வேற ஏதோ ஒரு இதோட கனெக்ட் ஆகிடுவோம். அதாவது முந்தைய பிறவி, முந்தைய பிறப்பு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் 12ஆம் இடத்துல கனெக்டட். அது மட்டும் இல்லாமல் கர்ம பலன்லாம் நாம் என்ன கர்மம் பண்ணனே தெரியாது. என்ன கர்ம பலன் பண்ணியிருக்கணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்ப வச்சிருப்பார் சனி. அதனால சனி அங்கு குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் இன்னும் இருக்க போகிறார். இந்த வருஷம் முழுமைக்கும் அவர் பூர்வபாதிர உத்தரட்டாதிங்க தன்னுடைய நட்சத்திரத்தில் தான் உட்கார இருக்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு சனி இரட்டிப்பு உழைப்புக்கான பலன்களை கொடுப்பார். ஆமா, அப்படின்னா என்ன சுவாமிஜி நல்ல பலனை கொடுப்பாரான்னு கேட்டா, சனி எப்பயுமே ஸ்லோவா தான் கொடுப்பார். ஆனா இந்த தடவை உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்க போகிறார். அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சிடணும். எழுந்து பாருங்க. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் 6 மணிக்கு உதிக்கிறாரா, 5:55க்கு எழுந்திரிச்சிடணும். இல்ல நான் சூரியனுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிடறேன். தி பெஸ்ட். உங்களுடைய ராகு உங்களுக்கு பொட்டன்ஷியல் பவரை கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது தன்னையே நம்ம வீரியமாக, முதல் செக்மெண்ட்ல கொஞ்சம் டவுனா இருக்கும். குரு வக்கரமாக இருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த ஜனவரி பிப்ரவரியில கொஞ்சம் டவுனா இருக்கும். ஆனா இந்த மார்ச்ல இருந்து மே வரைக்கும் நல்ல தன்னம்பிக்கை வந்துடும். அப்புறம் மேக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செக்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பட்டைய கிளப்பலாம். எதுல அப்படின்னா, உங்களுடைய பிசினஸ்ல ஆகட்டும், உங்களுடைய உறவுகள்ல ஆகட்டும், உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் தன்னம்பிக்கையாக விளங்குவீர்கள். அதே போல ஒரு ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா விவகாரங்களையும் புத்துணர்ச்சியுடன் விளங்கப் போகிறீர்கள், தன்னம்பிக்கையுடன் விளங்கப் போகிறீர்கள். 2வது செக்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு லைஃப் பிகின்ஸ். தன்னம்பிக்கை லெவல்ல, அதே மாதிரி ஆரோக்கியத்தின் லெவல்ல. சரி, எனக்கு இந்த வருஷத்துல என்னுடைய இழந்த கௌரவங்கள், இழந்த என்னுடைய தன்னம்பிக்கை, அல்லது இழந்த தன்னுடைய அதாவது மகிழ்ச்சிகள், இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா, 3வது செக்மெண்ட் குரு 4ஆம் இடத்துக்கு போன உடனே, அது வரைக்குமே குரு அதுக்குண்டான அந்த தயார் நிலைகள் தயார் பண்ணிட்டே இருப்பார். குரு கடகத்துக்கு போன உடனே, அதாவது உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும், அதுக்கப்புறமா அவர் சிம்மத்திற்கு தான் போகிறார். சிம்மத்திற்கு போனா இன்னும் நல்லதுதான். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கை நிலையில இழந்ததை பிடிக்க வேண்டுமா, குரு 4ஆம் இடத்துக்கு போனா எல்லாமே நடக்கும். ஆக இந்த வருஷம் மேஷராசி அன்பர்கள் இந்த மே மாதத்து வரைக்கும் கொஞ்சம் இந்த டீலிங் விவகாரங்களை 1 முறைக்கு 2 முறை யோசனை பண்ணிப்போம். மற்றபடி இமேஜ் எல்லாமே உங்களுக்கு
உங்களுக்கு மார்ச்ல இருந்தே எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிடும். நான் என்னதான் பாடுபட்டாலும் அந்த இமேஜ்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து பிம்பம்னு நம்ம சொல்லி ஒதுக்கிட முடியாது. ஆனா அதை சரி பண்ணலாம். அதனால இந்த வருஷம் முழுமைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு குரு ஒரு பாதுகாப்பு அரணாகவும், பிறகு ராகு அதற்கு ஒரு பக்க பலத்தை கொடுக்கக்கூடியவனாகவும் தான் இருப்பார். சனி வந்து உத்திரட்டாதி தன்னுடைய நட்சத்திரத்துல வந்து கொஞ்சம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை மீட்டு அதிகப்படுத்தி தான் கொடுப்பார். சனி வந்து, அதாவது சனியை பத்தி தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. சனி வந்து கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாரு, கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாருன்னு. அப்படி கிடையாது. சனி வந்து அவர் வரம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறார். இப்போ சனி வந்து உத்திரட்டாதிக்கு வந்துன்னா குரு வந்து இதுக்கு வந்துடுவார், கடகத்துக்கு வந்துடுவார். குருவனுடைய பார்வை பெறுகிறார். அப்படிங்கும்போது பாருங்க, குரு வந்து அப்படியே நல்லவர் வல்லவர் எல்லாம் அப்படின்னு. ஆனா ரிஷபராசிக்காரர்களுக்கு குழியில வந்து தள்ளி விடுறதே குருவாக தான் இருப்பார். அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு முதல் 2 மாதத்துக்கு ஃபேவரபிளா இல்லை அப்படிங்கிறது எனக்கும் புரியும். ஆனா மார்ச் 11க்கு பிறகு உங்களுக்கு, அதாவது நான் சொல்றதுதான் இரண்டாவது செக்மெண்ட் இருக்குல்லையா, இரண்டாவது செக்மெண்ட்டுக்கு பிறகு, இரண்டாவது செக்மெண்ட்னா மார்ச்ல இருந்து மே, மூன்றாவது செக்மெண்ட் ஜூன் டு செப்டம்பர், அதெல்லாம் டாப் கிளாஸ்ல வந்து பண்ணுவோம். அதனால உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முடிவுகள் இந்த வருஷம் முழுவதும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறீர்கள். கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக்கணும். ஒரு மந்திரம், அதாவது நீங்க எந்த மதத்தை சார்ந்தவரோ, ஐ டோன்ட் கேர், முதல்ல நம்ம மனுஷங்க என்ன மதத்துல இருந்தாலும் சரி, அந்த மதத்துல ஏதாவது ஒரு உபாசனை இருக்கும், ஒரு கடவுளை வந்து கும்பிடக்கூடிய ஒரு வழிமுறை இருக்கும், அதை மேற்கொள்ளுங்கள். முக்கியமாக மேஷராசி அன்பர்கள் பிள்ளையாரனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். 5ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது. சிவனுடைய நாமம் அல்லது பிள்ளையாருடைய நாமம் எடுத்துக்கிட்டோம்னா பர்சனாலிட்டி வைஸ் நல்ல ஒரு இமேஜை டெவலப் பண்ணிடலாம். சரி, அடுத்த டாபிக் போயிடுவோம். வேலை, ஜாப், தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் 2 செக்மெண்ட்டை வந்து நீங்க பிளான் பண்றதுக்கும், டிராவலுக்கும், கான்டாக்ட்ஸை பிடிக்கிறதுக்கும், பிறகு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் தயார் பண்றதுக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்றது, அதை வந்து ஒரு பிளான், ஒரு சொந்த தொழில் அமைக்கணுமா, அதை லான்ச் பண்ணணுமா, உங்களுக்கு 3ஆவது செக்மெண்ட் மே மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். மே மாதத்திலிருந்து குரு ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுறார். அவர் ராகுவுமே ஒரு நல்ல நட்சத்திரத்துக்கு வந்துடுறார், அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். அவிட்ட நட்சத்திரங்கிறது உங்களுடைய சொந்த ராசியினுடைய, அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி செவ்வாய் இல்லையா, அது ராகு உட்கார்ந்த இடம் வந்து என்ன இடம், 11ஆம் இடம். அது லாபத்தை தரக்கூடியதாக மாறிவிடும். அதனால முதல்ல வந்து ஒரு 3 மாதங்கள், அது மார்ச் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கும். பிறகு மார்ச் டு மே இருக்கு இல்லையா, அதுல வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சு மே மாதத்துல உங்களுடைய புது திட்டங்களை நீங்கள் அமுல்படுத்துங்கள். முதல்ல 6 மாதங்கள் திட்டங்களை தயாரித்து அதுக்கு செயல்முறை வடிவம் எல்லாம் கொடுத்து பர்மிஷன்லாம் எடுங்க. களத்துல இறங்குறது வந்து கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு பிறகு இறங்கினீர்கள் என்றால் உங்களால் நினைத்தது அத்தனையும் சாதிக்க முடியும். தொழில்ல நான் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறவர்கள், இப்ப ஜாப் முதல்ல வந்து 2 மாசம் உங்களுக்கு வந்து ஸ்திரமா இருக்க, 2 மாசம், அந்த பிப்ரவரி முடிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கும், ஒரு நல்ல நிலைமை கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் அப்பொழுதுதான் ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். சரி, இப்போ இதுல கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னாக்கா, டிரான்ஸ்ஃபர் வந்து வாங்கி கொள்ளலாம். கேத்துவனுடைய அமைப்புனால உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான ஒரு ப்ரமோஷன்ஸு அல்லது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேண்டுமா, நீங்க தமிழ்நாட்டில் இருந்தால் கேத்துவனுடைய சன்னதிக்கு, அது எங்க இருந்தாலும் சரி, கும்பகோணத்திலையும் கேத்துவனுடைய அந்த கீழ்பெரும்பள்ளம் இருக்கிறது, இங்க காஞ்சிபுரத்திலையும் வந்து கேத்துவனுடைய, அதாவது சித்திரகுப்தனுடைய ஒரு கோயில் இருக்கு, அது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே காஞ்சிபுரத்துல இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் விளக்கேற்றலாம், அல்லது ஸ்ரீ காளஹஸ்திக்கும் போயிட்டு வரலாம். அப்படி போயிட்டு வந்தோம்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் வந்து ஜாப்ல நடக்கும். ஒண்டர் கவர்மெண்ட்ல இருப்பவர்களுக்கு, தனியார் துறையில இருப்பவர்களுக்கு கணபதியினுடைய உபாசனை, அதே அவர்களும் இந்த கேத்துவனுடைய கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தார்கள் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் முதற்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையும். சரி, ஜாப்ல இருப்பவர்களுக்கு முதல் செக்மெண்ட்ல வந்து, அதாவது முதல் செக்மெண்ட்னா ஜனவரி பிப்ரவரி, வெளியூர் பிரயாணங்களா தாராளமா போயிட்டு வாங்க. 2வது செக்மெண்ட்ல இருந்து நீங்க வெளிநாடுகளுக்கு போவதற்கு திட்டமிடுங்கள். முதல் செக்மெண்ட் வந்து வேண்டாம். குரு வந்து 12க்குண்டான வக்கரமாக 3ஆம் இடத்துல இருக்கிறார். மார்ச் வரைக்கும் அப்படிதான் இருக்கிறார். மார்ச்சுக்கு பிறகு,
அதாவது வந்து மார்ச்னாக்க மார்ச் ஆரம்பத்துல இருந்து முதல் செக்மெண்ட் விட்டு இரண்டாம் செக்மெண்ட் வந்து நீங்க ஜாபுக்கு வந்து போகலாம். அதே போல எந்தெந்த நாடுகளுக்கு போகலாம் அப்படின்னா, அரப்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ். அவங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் பாசிட்டிவ். அரபு கண்ட்ரீஸ்ல அது வந்து அதாவது இஸ்லாமிய தேசங்களில் இருக்கக்கூடிய அந்த, ஏன்னா ராகு நல்ல இடத்துல இருந்தாலும் கூட சனி வந்து 11க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும் போது ஜூனுக்கு அப்புறம், அதாவது 3வது செக்மெண்ட் ஜூனுக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு வந்து ஒரு வேலை மாற்றமோ ப்ரமோஷன்ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இதை பண்ணலாம். ஆனா யுஎஸ்ஏல இருப்பவர்கள் அவர்கள் வந்து விசாவில் ரொம்ப கொஞ்சம் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க இப்போ. ஆனா இந்த வருஷம் வந்து ஓரளவுக்கு அதுல ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் அதுல ஒரு விடிவு வந்துடும். விசா அப்ளை பண்றதாகட்டும், குடியுரிமை வாங்குவது ஆகட்டும், பாரத மக்களுக்கு அங்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் ரீதியில பார்த்தா அப்படி தெரியல. ஆனாலும் குருவனுடைய நல்ல இடத்துல அமைவது கண்டிப்பாக இந்திய அரசாங்கம் உங்களுக்கு உண்டானதை செய்து அது கூல் பண்ணும். பிறகு சிறு சிறு நாடுகளில் இருப்பவர்கள், அதாவது ஆஸ்திரேலியாவாகட்டும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிலோன் ஆகட்டும், பிறகு வந்து இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சிறு சிறு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அவர்கள் வேண்டிய ஜாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், செட்டில்மெண்ட் இதெல்லாம் செட்டில் ஆயிடுவோம். அப்ப வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, முதல் செக்மெண்ட்ல ஜனவரி பிப்ரவரியை விட்டணும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல ஓரளவுக்கு ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் அத்தனை பேருக்கும் 7.5 சனியுமே நல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது. வெளிநாடு போவதற்கும் இந்த வருஷம் என்பது வரப்பிரசாதமாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் வெளிநாட்டுக்கு போனா கொஞ்சம் தடுமாற வேண்டியதா இருக்கும் ஜூன் வரைக்கும். அதுக்கப்புறம் செட்டில் ஆயிடுவோம். மேலும் வேலையே கிடைக்கல சார், எனக்கு வேலையே எதுவுமே இல்லை அப்படிங்கிறவர்கள் முதல் 2 செக்மெண்ட் முடியறதுக்குள்ள, அதாவது ஜனவரி பிப்ரவரி முடியறதுக்குள்ள நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியையும், பிறகு திருநள்ளாறு என்று ஒரு சனிக்குன்னே ஒரு பெரிய ஒரு ஆலயம் இருக்கிறது இல்லையா, அங்க போயிட்டு வழிபட்டு விட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். அதாவது எனக்கு வேலையே இல்லை, நான் எதுவுமே பண்றது, அதாவது வேலை வந்து கிடைக்காம இருக்கிறது வேற, சொந்த தொழில் கிடைச்சும் அல்லது வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணும் அங்க ப்ராஜெக்ட் இல்லாத நிலைமையெல்லாம் வந்து இந்த முதல் 2 செக்மெண்ட் முடியறதுக்குள்ள இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் எடுத்து இந்த வருஷம் முழுமைக்குமே நீங்கள் வந்து பிஸியாக இருக்க போகிறீர்கள். சரி, வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே முதல் செக்மெண்ட்ல எடுக்க வேண்டுமா, வெளிநாடு நிமித்தப்பட்டது எடுக்கணும். வெளிநாடு, வெளி மாநிலங்கள் அல்லது வெளியூர் துறையில் இருப்பவர் அந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் எடுத்துருங்க. 2வது செக்மெண்ட், அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே நம்முடைய நீங்க உட்காரக்கூடிய அந்த ஒரு சேர், அந்த ஒரு பொசிஷனை குறித்து எடுக்கலாம். அதாவது உங்களுடைய உள்கட்டமைப்புகளை வலு பண்ண வேண்டியது மார்ச்சுக்கு பிறகுதான். அது எந்தெந்த பிசினஸ் மேனுக்கு ரொம்ப அதிகமாக ஒரு லாபங்கள் இருக்கு, ராகு நிமித்தமான, பிறகு குரு, அதாவது ராகு காரகம், குரு காரகத்துவம், பிறகு முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னாக்கா சுக்கரனுடைய காரகத்துவம் இந்த டிபார்ட்மெண்ட்ல நல்லபடியாக வளரும். அப்கோர்ஸ் சூரியனுடைய காரகத்துவம், அதாவது கவர்மெண்ட் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை வந்து அடைய போகிறது. அதுடன் கூடி அரசியலமைப்பு சட்டமும் நிறைய மாற இருக்கிறது. பிறகு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக ஒவ்வொருவரும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுல மேஷ ராசியினர் வந்து பெரிய பங்கு. அதிலும் கூட மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அரசியல் ரீதியாகவும் அரசாங்கத்து ரீதியாகவும் பெரிய பங்காற்ற போகிறார்கள். பிறகு பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பெரிய பெரிய பிசினஸ் டீலிங்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாமே வந்து கலக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அது கொஞ்சம் கழுவுக்கையில இருந்தாலும் அதுதான் உண்மை. அதாவது வந்து they are going to achieve அப்படிங்கிறதுல ஒன்றும் இதில்லை. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு போவதில் வந்து வெற்றி அடைந்து ஆராய்ச்சி துறைகளில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே, அதாவது சயின்டிஸ்டா இருக்கிறதும் ஒரு ஜாப் தான். அந்த மாதிரியாக இந்த வருஷம் வந்து சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், பிறகு வந்து மெடிக்கலா நிறைய பேர் PhD பண்ணுகிறார்கள் இல்லையா, அந்த ஜாபாவே எடுத்து பண்ணுவது, அது அந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கிறது. பிறகு பயோல இருப்பவர்களுக்கும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல, முதல்ல ஒரு கெட்ட பேர் வரும், ஒரு மாதிரியான ஒரு கெட்ட பேருன்னு நான் சொல்லக்கூடாது, ஒரு நெகட்டிவ் ஒரு இம்பாக்ட் வரும். அதாவது 2வது செக்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த ஏஐனுடைய
இன்னொரு பரிணாமமானது நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்படும். அது வந்துடுச்சு. ஏஐ வந்து 3 லெவல்ல தாண்டிடுச்சு. இன்னும் கூட நம்ம வந்து அந்த சாட் ஜிபிடியை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இது நார்மலா இருக்கிறவனுக்கு, ஏன்னா ராகு 11ல உட்கார்ந்து இருக்கிறது காலபுருஷ தத்துவத்துல, அது வந்து மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப 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 லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆக தொழில்ல வந்து எல்லா தொழிலும் நான் ராகுனுடைய காரகத்துவம்னு சொன்னேன். என்னென்ன காரகத்துவம்னாக்கா எல்லா கம்யூனிகேஷன்ஸும், எல்லா விதமான டிரான்ஸ்போர்டேஷன்ஸும், அப்புறம் கூட்ஸ் அமைப்புகளும், பிறகு ராகுன்னு சொன்னா இன்னும் கூட வந்து மொபைல், பிறகு தொடர்புக்கான எல்லா சாதனங்களும், பிறகு நிழல் உலகங்களும், அதாவது கேமரா முதற்கொண்டு, மொபைல் முதற்கொண்டு, இந்த டயக்னோஸ் பண்ணக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஹாஸ்பிட்டல், அது முதற்கொண்டு, அனஸ்தீசியா முதற்கொண்டு, பிறகு ஆர்டிஃபிஷியலா வந்து பண்ணக்கூடிய அனைத்துமே ராகு. இந்த ராகுனுடைய காரகத்துவம், அதுவும் பிளாஸ்டிக், அதையும் சேர்த்து விடணும். பிறகு சுக்கரனுடைய காரகத்துவம் தான் நான் சொல்லிட்டேன். பில்டிங்ஸ், லேண்டு, வாகனங்கள், பிறகு இந்த ஸ்டைல், அதாவது வந்து அந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், பில்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சர்ல ஆர்கிடெக்சரெல்லாம் நிறைய மாற்றம் இந்த வருஷங்கள் வரும். அதுல வந்து பெரும் பங்கு வகிக்கக்கூடியவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களாக நம்ம இருப்போம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில நம்முடைய ஆஃபீஸ் அழகுபடுத்துவது, நம்முடைய வீட்டை அழகுபடுத்துறது, வீட்டை வந்து மாற்றி கட்டுவது, புதிதாக வீடு கட்டுவது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து இன்ஜினியர்ஸுக்கு நிறைய லாபம் உண்டு. பிறகு குருவனுடைய காரகத்துவம் அப்படின்னாக்கா ஒரு தலைவனாக மாறுவது, சொந்த சொத்துக்களை சேர்ப்பது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பணக்காரர்களாக ஆகுவது. எல்லாருக்குமே ஒரு கேள்வி, கோட்டீஸ்வரர் ஆகலாம் சுவாமிஜி, நான் கோட்டீஸ்வரன் ஆயிடுவேனா அப்படின்னாக்கா, இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை ஸ்மூதா போகும். மேலும் பணம் வந்தா நான் உலகத்துக்கு நான் வந்து நிறைய பண்ணணும்னு நினைப்பேன் அப்படிங்கிறவர்களுக்கு, குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல 3வது செக்மெண்ட் மே மாதத்துல இருந்து சில விஷயங்களில் நிறைய வருமானங்கள் வர காத்திருக்கின்றன. அதுவும் வந்து மணி அப்படிங்கிறது வந்து ஒரு தன்னுடைய அந்த தகுதிக்கு மீறின மணியாகத்தான் வரப்போகிறது. அதை நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு சங்கல்பம். ஆக தொழில் ரீதியாக எல்லா விஷயத்திலையும் அரசியல் இருப்பவர்களும் நல்ல ஒரு திடீரென்று ஒரு தலைவர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வருஷம் 7.5 சனியினுடைய தாக்கம் மிக 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 தொழில் ரீதியாக குறைவு அப்படிங்கிறதா உண்மை. குரு உங்களுக்கு வந்து பெரிய பாதுகாப்பாளனாக இருக்கிறார். அடுத்தது உறவுகள். உறவுகளோட எப்படி இருக்கும், எந்த உறவுல நான் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டெலிகேட்டடான விஷயம். நீங்க முதல் 2 செக்மெண்ட்டுமே, அதாவது ஏப்ரல் வரைக்குமே, மே வரைக்குமே நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, குடும்பத்துல நிறைய வந்து நீங்க முடிவெடுக்கிறத விட்டுட்டு பெரியவர்களை முடிவெடுக்க விட்டணும். அதற்கப்புறம் வந்து சகோதர உறவுகளில் இளைய சகோதர உறவு நல்ல ஒரு அந்யோன்யத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக லாபம் இருக்கும். ஆனா உறவுகள்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். முக்கியமாக எதிரிகள் என்கின்ற உறவு, எதிரியும் உறவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய உறவுகளோட எதிரியை வந்து நினைச்சுக்கிட்டே வாழும். எப்படி வந்து கிருஷ்ணன் வந்து எப்ப பார்த்தாலும் சகுனியை நினைச்சுக்கிட்டு, சகுனி கிருஷ்ணனை நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி வெளியில வந்து 2வது செக்மெண்ட்டுக்கு அப்புறம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த பீரியட்ல நம்ம முடிச்சுக்க வேண்டியது. ஏனென்றால் அன்னெசரி நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வருஷம் எல்லா கேஸையும் முடிச்சுடுங்க. அது வந்து பங்காளிகளுக்குள்ள போட்ட கேஸாக இருக்கட்டும், அல்லது பிசினஸ் ரீதியாக வரக்கூடிய கேஸாக இருக்கட்டும், அல்லது எங்கேயோ ரோட்ல வந்து சம்பாதிச்ச கேஸ், எதையுமே இப்போ முடித்து விடுங்கள். அதுக்கு பெஸ்ட் டைம் என்னன்னு கேட்டா, குரு வந்து மே மாதம், அதாவது ஜூன் மாதம் இங்க வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வர்றார். அவர் புனர்வசுவிலேயே தான் தொடர்வார். அப்போ வந்து குரு வந்து சனியையும் பார்த்து ஒரு 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 நல்ல ஒரு இணக்கத்தை வந்து உங்களுக்கு ஒரு சூழ்நிலை கொடுப்பார். அப்ப எல்லா கேஸ் கோர்ட் எல்லாம் முடிச்சுக்கிடுங்க. வாலண்டியரா நீங்களே வந்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணி கொள்ளுங்கள். பிறகு குழந்தைகளோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா பாசிட்டிவான செப்பரேஷன், ஒரு படிப்புக்காக குழந்தைகள் வெளியில போகலாம், அல்லது ஒரு திருமணம் பண்ணி குழந்தைகள் வந்து வெளிநாடுகளுக்கு போகலாம், அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. பிறகு கணவன் மனைவி உறவு, திருமணம் நடக்குமா? நிறைய பேருக்கு இது ஒரு டவுட். அது திருமணம் நடக்குமா அப்படின்னா, பொருந்தாத ஜாதகங்கள் 2வது செக்மெண்ட்ல இருந்து பொருந்தும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்போ வக்கரமாக இருக்கிறார். 11 மார்ச் வரைக்கும் வக்கரம் பெற்று இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து நிவர்த்தி ஆகிக்கிட்டார். அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக
மார்ச்சிலிருந்து திருமண ஏற்பாடுகள் நல்லபடியாக உண்டு, குழந்தை வரமும் உண்டு. பிறகு இந்த வருஷம் ஆர்டிபிஷியலாக குழந்தைகள் எடுத்துக்கொள்ள, ஆர்டிபிஷியல்னா செயற்கை கருத்தரிப்பு முறையில் அவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. நீங்க கடந்த வருஷத்துல எப்பெல்லாம் குரு வக்கரம் முடியட்டும், நீங்க மார்ச்சுக்கு அப்புறம், மார்ச் 11க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. உடனடியாக உங்களுக்கு குழந்தையினுடைய அந்த ஒரு கிளிக் ஆகும், குழந்தையினுடைய வரமானது கிளிக் ஆகும். திருமண உறவு என்னுடைய கணிப்பு பிரகாரம் பெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க மாப்பிள்ளை பார்க்கறது, பெண்ணு பார்க்கறதுலாம் முதல்ல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா திருமணம் பண்ணும்போது உங்களுடைய தசாபக்தி பார்க்கணும். இருந்தாலும் இந்த ஜாதகத்துல குரு 4ஆம் இடத்துக்கு 2 ஜூனுக்கு அப்புறம் வந்துடுவார். அதுக்கப்புறம் திருமணம் பண்ணினவா கோச்சார ரீதியாக உங்களுக்கு சிரமங்கள் மிகவும் குறைவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிறகு உங்களுடைய தகுதிக்கு மேல, இந்த வருஷத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்றேன், உங்களுடைய தகுதிக்கு மேல, உங்களுடைய வயதிற்கு மேல, உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு மேல, உங்களுடைய திறமைக்கு மேல பெரிய பெரிய ஸ்டாராக, ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடியவர்களுடன் நட்பு ஏற்படும். அந்த நட்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இது 7.5 சனியினுடைய ஒரு வாரம். அவர் உத்திரட்டாதியில இருப்பார். அப்போ குரு 4ஆம் வீட்டுல இருப்பார். ராகு சத்தபிஷா நட்சத்திரத்திலே இருப்பார், தன்னுடைய சொந்த நட்சத்திரம். அப்படிங்கும்போது இது ஒரு புதிய கான்டாக்ட், வயதானவர்களுடைய, பக்குவப்பட்டவர்களுடைய கான்டாக்ட். சம்டைம்ஸ் நல்ல குருவனுடைய துணையும் அமையும். அதனால குருவனுடன் இருக்கக்கூடியது மகா புருஷ சம்ஸ்ரயா அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்வார். மற்றவர்களோட ஏற்படக்கூடிய உறவு, அதாவது ரத்த உறவு இருக்கிறது, பிசினஸ் உறவு இருக்கிறது, நட்பு உறவு இருக்கிறது. ஆனா இந்த குரு என்பது இது அத்தனைக்கும் தாண்டியது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அமைப்பு 3 நட்சத்திரத்துக்காரர்களுக்குமே இருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. முக்கியமாக ஒரு தகப்பனாக நின்று நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது விநாயகரை கும்பிட்டு விட்டு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வருமானம். இந்த வருஷம் எனக்கு வருமானம் கூட, ஏன்னா மேடராசிக்காரர்களுக்கு எல்லாமே அந்த இடத்துல தொங்குற மாதிரியே ஒரு விஷயம். அது கீழேயும் வரல, மேலேயே போல. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்கிறதும் இல்லை, எனக்கு அந்த வாய்ப்புனால பலன் கிடைச்சதுங்கிறது இல்லை. அதாவது கண்ணுக்கு எட்டி இப்படியே ஊஞ்சலாடி கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு முதல் செக்மெண்ட் முடியவே நல்ல ரிசல்ட் வரும். நீங்க அதுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, டெய்லியும் உங்களுடைய மனசை சளைக்காம அதை பத்தி திங்க் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. பிப்ரவரி முடியட்டும், நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரும். உங்களுக்கு எந்தெந்த வாய்ப்புகள்லாம் அதாவது சொத்துக்கள்லாம் எனக்கு வரல, எனக்கு வருமானம், இந்த வருமானம் நின்று போயிடுச்சு, இந்த வருமானம் எனக்கு வர வேண்டியது அப்படி பாதியிலே நின்று போயிடுச்சு, இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு மே மாதத்திற்கு அப்புறம் சொத்து சேர்க்கக்கூடிய, இழந்த சொத்துக்களை திரும்ப அடையக்கூடிய, ஏன்னா 4ஆம் இடம் என்பது பாத்தாளம். சொல்லப்போனா ஒரு ஜாதகத்துல பாத்தாளத்துல போட்டா ஏதாவது மேல எடுக்க முடியுமா? 10ஆம் இடம் என்பது உச்சி. ஒரு ஜாதகத்துல 10ஆம் இடம், உங்களுக்கு 10ஆம் இடம் மக்கரம், 4ஆம் இடம்ங்கிறது பாத்தாளம். அந்த பாத்தாளத்துல குரு இருக்கிறதுனால எதெல்லாம் தவறி போனதோ, அது வாய்ப்புகளாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பதவியாக இருக்கலாம், இழந்த அத்தனையுமே 3வது, அதாவது மே 3ஆம் செக்மெண்ட் ஆகிய மே மாதத்துல இருந்து உங்களுக்கு மீட்டு எடுத்து கொடுக்கப்படும். அதனால சொத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் ஓரளவுக்கு கொண்டு வருவதற்கு 7.5 சனி அப்படிங்கிறத இருந்தாலும் கூட இந்த வருஷம் குரு பெரிய சப்போர்ட்டரா இருக்கார் அவர். ஏனென்றால் 12க்கு உண்டானவன் அங்கிருந்து 5ஆம் இடமாகிய அவருக்கு, 12க்கு 5ஆம் இடம் என்பது கடகம். கடகம் என்பது உங்களுடைய ராசிக்கு, அதாவது லக்னத்துக்கு 4ஆம் இடம். அப்படிங்கும்போது குரு 10ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டை பண்ணுவார். அதாவது 9க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துக்கு உண்டான பாக்யஸ்தானாதிபதி அவர் தான், விரய ஸ்தானாதிபதி அவர் தான். ஆனால் 4ஆம் இடத்துல உட்காரும் போது ஒரு டிராபேக் இருக்கு. 4ஆம் இடத்துல உட்காந்து நல்ல பலனை சொல்லுவார், ஆனா உங்களை சோம்பலாக்கிடுவார். தூங்கிட்டே இருக்கும். எங்க போய் உட்காந்தாலும் அப்படியே உட்காந்துக்குவோம். அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜூட்டா இருக்கணும். அது என்னன்னா 7.5 சனி ஏற்கனவே 2ஆம் இடத்தை பார்க்கறது, அதே போல அவர் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் இந்த சோம்பல் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம வென்றே தீர வேண்டும். சொத்துக்கள் சேர்க்க வேண்டுமா? ஏன்னா எதுவுமே நமக்கு காலம் சென்றால் அதுக்கு உண்டான முக்கியத்துவம் குறையும். இப்ப தங்கம் எல்லாம் பாருங்க, விலை இன்னும் ஏறத்தான் செய்யும் இந்த வருஷம். ஏன்னா தங்கத்தினுடைய அமைப்பு, கிரக அமைப்புகள் பார்த்தா விலை ஏறத்தான் செய்யும். வெள்ளியுமே கூட ஏறும், ஆனா தங்கத்தின் அளவு அது எதிர்பார்க்க முடியாதுனாலும் கூடும். மற்ற மெட்டல்களையும் நீங்க பார்க்கணும். அதனால மேடராசி அன்பர்கள் சொத்துக்கள் சேர்க்க வேண்டுமா? 3ஆவது செக்மெண்ட் மே மாதத்திற்கு பிறகு மெல்ல 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 இழந்ததை மீட்டெடுத்து, பிறகு கடனை தீர்த்து
நாம் சொத்துக்கள் சேர்க்க ஆரம்பிப்போம். அதனால 7.5 சனி இருக்கே, நம்மளால முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு தூணாக நிற்கிறது குரு என்கின்ற பெரிய சக்தி. பிறகு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த வருஷம் உங்களுக்கு 2 பிரச்சனைகள் இருந்தது. நீங்க உங்களால எஃபர்ட் போட்டு பண்ணினாலும் போய் செவத்துல முட்டுற மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டோம். நம்ம வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. மேலும் உங்களுக்கு ஆரோக்கியம் பெரிய கேள்விக்குறியாகிறது. இந்த வருஷம் இந்த 2மே சரியா போயிடும். இந்த பிஹெச்டி பண்ணுபவர்கள் ஒரு ஹையர் ஸ்டடி அங்க பண்ணும்போது கொஞ்சம் டீவியேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த வருஷம் பூர நட்சத்திரத்துல இருந்து கேத்து வெளியில வருகிறார். அதாவது ஏப்ரல் மாசமே வெளியே வந்துறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்டு தெளிவாயிடும். டீவியேஷன் இருக்காது. எதிர்பாலினரிடம் ரொம்ப அட்ராக்ஷன் இருக்காது. நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸை பண்ணுவீங்க. ஆனா ஹையர் செகண்டரி, அதாவது எலிமெண்ட்ல இருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் ஆகட்டும், அல்லது ஹையர் செகண்டரி ஆகட்டும், அல்லது யூஜி பிஜி, இது அத்தனையுமே ரொம்ப நல்லபடியாக இருக்குது. ஆனால் பிஹெச்டி பண்றது, எம்எஸ் பண்றதுங்கிறது தான் கன்ஃபியூஷன் இல்லாம பண்ணணும். வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டும், வெளிநாட்டில் நான் பண்ணணும்னா அதற்கு சில தடைகள் உண்டு. கேத்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் கூட அது சனியினுடைய அமைப்பினால் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கத்தான் செய்யும். அதனால அதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, ஹனுமனுடைய உபாசனை, ஹனுமன் சாலிசா இஸ் தி பெஸ்ட். நான் பைரவருடைய உபாசனை சொல்ல, பைரவர் ஆரோக்கியத்திற்காக மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக பண்ணியதான் ஆகணும். தேய்பிறை அஷ்டமில்ல ரெகுலரா பைரவருடைய கோயிலுக்கு போங்க, அது ஆரோக்கியத்திற்கு. ஆனால் படிப்புக்கு ஹனுமனுடைய உபாசனை உங்களுக்கு அனைத்தையும் எடுத்து கொடுக்கும். ஆக இந்த வருஷம் மேஷராசி அன்பர்கள் நார்மல் ஹியூமன் பீயிலிருந்து தன்னை சூப்பர் ஹீரோவாக அவர்கள் மாற்ற முடியும். அவர்களே அதை உணர்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அது உண்மையிலேயே நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியம், என்னால முடிகிறது அப்படிங்கிறதே அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த உறவுகள்ல ஒரு விஷயம் நான் சொல்லணும்ட்டேன். அம்மாவனுடைய உறவு ஆரோக்கியத்தில் நல்ல மேம்படும். தந்தையினுடைய உறவு உங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கும். அதனால இந்த வருஷம் என்பது மேஷராசி அன்பர்களுக்கு, அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகா முதல் பாதத்து அன்பர்களுக்கு வரப்பிரசாதமாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது சந்தேகமற்று முற்றிலும் உண்மையே என்று கூறி, உங்களுக்கு இந்த வருஷம் அனைத்து செல்வங்களையும் அளிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரிஹி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.